ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு செய்திகள் வாசிப்பது சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில் கடந்த சில மாதங்களாக டிரான்ஸ்போர்ட் செக்டரில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைகளை பற்றி தான் பேச போகிறோம். ஒன்று வந்து பீகாரில் ட்ரெயின்ஸ் எல்லாம் கூட்டத்தால் நிரம்பி வழிஞ்சது. இது நடந்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் காலகட்டம். அதுக்கப்புறமா இண்டிகோ ஏர்லைன்ஸில் அத்தனை ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகியிருந்தது. ஏகப்பட்ட பயணிகள் வந்து அவதிக்குள்ளானார்கள். இது எல்லாத்துக்கும் என்னெல்லாம் காரணங்கள், இது ரெண்டுத்துக்குமே என்ன ஒற்றுமை இருக்கு, இதை வந்து நம்ம சிம்பிள் டேர்ம்ஸில் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பீகாரோட ட்ரெயின் ஓவர் க்ரௌட் இஷ்யூவாக இருக்கட்டும், இண்டிகோவோட ஃப்ளைட்ஸ் கேன்சல்டு இஷ்யூவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு 2 டேர்ம்ஸ்குள்ளே அடக்கி தான் பார்க்க போகிறோம். ஒன்று டிமாண்ட், ஒன்று சப்ளை. டிமாண்ட் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது, சப்ளை அப்படின்னா எவ்வளோ இருப்பு இருக்குது அப்படிங்கிறது. இதை வச்சு மட்டுமே வந்து இந்த ப்ராப்ளமை வந்து நான் உங்களுக்கு சிம்பிள் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பீகாரோட ட்ரெயின்ஸ் இஷ்யூவை பற்றி பார்ப்போம். பீகார் உங்களுக்கு அந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அண்டர் டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னே சொல்லலாம். அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பெருநகரங்கள் இல்லது வேறு மாநிலங்களில் தான் வந்து அவங்க வேலை பார்ப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறையா தொழில்களுக்கு வந்து பீகார்ல இருந்து நிறைய பேர் வந்து நம்ம மாநிலங்களில் வந்து வேலை பார்க்குறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். சரி, இவங்க வந்து சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் அப்படின்னே சொல்லலாம். லோ இன்கம் குரூப்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இவங்க ஊருக்கு போகணும் அப்படின்னா இவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இவங்க மோஸ்ட்லி டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்தியன் ரயில்வேஸ் ட்ரெயினில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க லாங் ட்ராவல் போகணும். ஆனால் இந்த அக்டோபர் நவம்பரில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபரில் தீபாவளி பண்டிகை வந்தது. தீபாவளி பண்டிகையிலேருந்து கரெக்டாக ஒரு 6 நாள் கழிச்சு சத் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாநிலத்தில் ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படுது. இதோட சேர்த்து அடுத்து நவம்பர் மாதத்தில் வந்து இவங்க மாநிலத்தில் எலெக்ஷன்ஸ் வேறு நடக்குது. இதனால பீகார்லேருந்து வெளியே வந்து வேலை பார்க்குற அத்தனை மக்களும் வந்து பீகாருக்கு போயாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்படுது. இதனால அத்தனை மக்களும் பீகாருக்கு வந்து ட்ரெயினில் ஏறி பீகாருக்கு வந்து போகிறாங்க. அவங்கவுங்க ஊருக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியன் ரயில்வேஸை நடத்துறது வந்து கவர்மெண்ட் தான். இந்த பீகார் மக்கள் எல்லாருமே வந்து ட்ரெயினை நம்பி அத்தனை பேர் வந்து பீகாரை நோக்கி படையெடுத்து போகிறாங்க. அவங்கவுங்க ஊருக்கு போகணும், அந்த பண்டிகையை கொண்டாடணும், அதுக்கப்புறம் வாக்களிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாம் போகிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாகுது. அதாவது மக்கள் ரொம்பவே அதிகம். ஆனால் சப்ளை, அதாவது ட்ரெயின்ஸ் எப்பயும் இப்போ வந்து நார்மல் க்ரௌடுக்கு ஒரு 10 ட்ரெயின் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து உள்ள பீகாருக்குள்ளே வர க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதோட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அதே 10 ட்ரெயின் தான் நார்மலாக வந்து பீகாருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லா ட்ரெயினுமே வந்து ஓவர் க்ரௌடட், அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்லாம் வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து கூட்டம். அதாவது இந்த ஆடு மாடெல்லாம் வந்து வண்டியில் ஏற்றிட்டு போகிறத பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய வந்து மக்கள் மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இல்லாமல் ட்ராவல் பண்ண ஒரு சிச்சுவேஷன் வந்து பீகாரில் இந்த வருடம் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் நடந்திருக்கு. இப்போ நம்ம பொருளாதாரம் டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் அதிகமாக கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த மறுபடியும் சரிசமமாக கொண்டு வரணும் அப்படின்னா அதோட விலையை வந்து ஏற்றணும். ஆனால் இந்த இடத்துல அதுதான் பிரச்சனை. ஏன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து கவர்மெண்ட் கீழே ஆப்ரேட் ஆகுது. ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு. அதாவது ப்ரைஸ் ஃபிக்ஸ்டாகவும் இருக்குது, ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது. அதனால தான் வந்து இந்த பீகார் இருந்து வெளியே வேலை பார்க்குற மக்கள், மைக்ரேட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணி அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. சரி, ப்ரைஸை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சரி, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ளையை அதிகப்படுத்திருக்கணும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இருக்குன்னு தெரியுது, அது மாதிரி எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு தெரியுது. நிறையா மக்கள் பீகாரில் இருக்கிறவங்கெல்லாம் வெளி மாநிலத்தில் தான் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்காஸ்டிங் இருந்திருந்தது அப்படின்னா அந்த டைம்க்கு அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் விட்டுருக்கலாம், இல்லை இருக்கிற ட்ரெயின்ஸ்க்கு அடிஷ்னல் கோச்சஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பீகாரோட ட்ரெயின் சம்பவத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்க முடியும்.
நீங்க யோசிக்கலாம், இந்த மாரி கவர்ன்மெண்ட் சர்வீசஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அடிஷனல் ட்ரெயின்ஸ் அந்த இடத்துல விடணும். இல்ல எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காசு தேவைப்படும். கவர்ன்மெண்ட் இத எப்படி ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, யூசுவலி கவர்ன்மெண்ட் வந்து இத வந்து கடன் வாங்கி தான் பண்ணுவாங்க. ஆனா, இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. இப்ப இந்தியா மாரி நாட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல நெறைய பணக்காரர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு டாப் 1% பணக்காரங்களுக்கு டாக்ஸ் அமௌண்ட்ட கொஞ்சம் ரேட் ஏத்துனாலே போதும். இந்த மாரி அ பப்ளிக் செக்டார ஃபிக்ஸ் பண்றக்கான ஃபண்ட்ஸ் வந்து பூராமே வந்து கிடைக்கிறக்கு நெறையாவே வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, கவர்ன்மெண்ட் வந்து இத வந்து ஒரு தைரியமா ஸ்டெப் எடுத்து இத பண்ண வந்து யாரும் முன் வரவில்லை. எந்த கவர்ன்மெண்ட்டா வேணாலும் இருக்கலாம். இப்ப ஆட்சியில இருக்கிற கவர்ன்மெண்ட்டா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த கவர்ன்மெண்ட்டா இருக்கலாம். இந்த மாரி டாப் 1% பணக்காரங்கள், அதாவது இந்தியாவ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெரிய குரூப்ஸ், ரிலையன்ஸ் குரூப்ஸ் இருக்கு, அதானி குரூப்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவங்க இந்த பெரும் முதலாளிங்கள் கிட்ட இருந்து டாக்ஸ அதிகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஒருவேளை இந்த மாரி அவங்க கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்றத கொஞ்சம் அதிகமாக்குனாலே போதும். இந்தியாவோட பப்ளிக் செக்டார வந்து இன்னுமே நல்லா மேம்படுத்தலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சிம்பிளா பீகார்ல ட்ரெயின்ல நடந்த இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் வந்து வழக்கத்த விட ரொம்பவே அதிகமா இருக்கு. சப்ளை அதே அளவுக்கு தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல பிரைஸையும் வந்து கவர்மெண்ட்டால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து அந்த ரயில்வே சிஸ்டமே பீகார்ல வந்து கொலாப்ஸ் ஆனத நம்ம பார்த்தோம். சரி, இதுக்கப்புறம் டிசம்பர் மாதம், அதாவது இந்த மாதம் இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல எக்கச்சக்க ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ், நெறைய பேசஞ்சர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. நீங்க எல்லாமே வந்து நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. நெறைய யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. சரி, இதுல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ரெகுலேட்டரி நான் கம்ப்ளையன்ஸ் இஷ்யூனால நெறைய ஃப்ளைட்ஸ கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசுவல் டிமாண்ட் தான் இருந்திருக்கு. அதாவது அந்த ஃப்ளைட்ல ஒரு 1,00,000 பேர் டிராவல் பண்றாங்க அப்படின்னா, அந்த 1,00,000 பேர் தான் அப்பயும் வந்திருக்காங்க. ஆனா, இப்போ 10,000 ஃப்ளைட் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அந்த 1,00,000 பேர வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு, இப்ப இந்த இடத்துல அது வந்து 2,000 ஃப்ளைட்டா வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த இடத்துல சப்ளை குறைஞ்சிருக்கு, டிமாண்ட் அதே லெவலுக்கு தான் இருந்திருக்கு. இதனால என்ன ஆவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து கன்னா பின்னான்னு சொல்லிட்டு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுல இன்னொரு மேஜர் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைன்ஸ்ல இண்டிகோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மொனோபோலி அப்படின்னே சொல்லலாம். அவங்க தான் வந்து மேஜர் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60% ஆஃப் டொமஸ்டிக் மார்க்கெட் ஷேர் இண்டிகோ ஏர்லைன்ஸ் கிட்ட தான் இருக்கு. அதனால இவங்க கிட்ட ஃப்ளைட்ஸ் நெறைய கேன்சல் ஆகும்போது, வேற யாரும் அத ஃபுல்ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட்ல இல்லவே இல்ல. இந்த 2 பிரச்சனையுமே வேற வேற மாரி தான் தெரியும். ஆனா இது 2யும் க்ளோஸா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, இதுல நெறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. இந்த ரயில்வேஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஓவர் கிரவுடிங், அந்த ஓவர் டிமாண்ட் வந்து இந்த ஃபிக்ஸ்டு லோ பிரைஸ்னால நடந்திருக்கு. அதே மாரி அந்த அ டிமாண்ட மேட்ச் பண்ற அளவுக்கு சப்ளை கிடையாது. ஆனா, இந்த ஏர்லைன்ஸ் பிரச்சனைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிமாண்ட் அதே மாரி தான் இருந்திருக்கு. ஆனா, இந்த மோனோபோலி அப்படிங்கிறனால தான் வந்து சப்ளை குறையும்போது, அந்த சப்ளைய மேட்ச் பண்றதுக்கு வேற யாரும் காம்படிட்டர்ஸ் இல்ல. இத வந்து கவர்ன்மெண்ட் வந்து இம்மீடியட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் இந்த மாரி ஃபியூச்சர்ல எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் டிஸ்ரப்ஷன்ஸும் நடக்காம பார்த்துக்க முடியும். பப்ளிக் செக்டார கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணியே ஆவணும். இன்வெஸ்ட்மென்ட்ட கவர்ன்மெண்ட் ரைஸ் பண்றதுக்கு கடன் மட்டுமே ஆப்ஷன் கிடையாது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாரி டாப் 1% பணக்காரர்கள் கிட்ட கொஞ்சம் அதிகமா டாக்ஸ வந்து கலெக்ட் பண்ணாலே போதும். பாதி பிரச்சனைகள சால்வ் பண்ண முடியும். அதே மாரி பிரைவேட் செக்டார் கிட்ட ரெகுலேஷன்ஸ் வந்து க டைட்டன் பண்ணணும். அதே மாரி மோனோபோலிஸ் உருவாகுறத கண்டிப்பா வந்து தடுத்தே ஆகணும். நெறைய காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா தான் வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து பெட்டர் சர்விஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோனோபோலி சரியானதா? இல்ல நெறைய காம்படிட்டர்ஸ் இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஒரு பக்கம் கவர்ன்மெண்ட் வந்து பப்ளிக் செக்டாரோட சப்ளைய இன்கிரீஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. அதனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பிரைவேட் செக்டார்ல வந்து மோனோபோலி இருக்கிறனால இன்னொரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த 2மே வந்து டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிய வந்து கடந்த சில மாதங்களா வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவோட மக்கள் கேட்கறது பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க டிரான்ஸ்போர்ட் வந்து சேஃபா இருக்கணும், அஃபோர்டபுளா இருக்கணும். அதாவது பிரைஸ் வந்து ரீசனபிளா இருக்கணும். அதே மாரி ரிலையபிளா இருக்கணும்.
இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பப்ளிக் செக்டாரும் இருக்கணும். அதே மாரி கண்ட்ரோல்ட் ரெகுலேஷனோட பிரைவேட் செக்டாரும் இருக்கணும். இது 2மே சேர்ந்தா மட்டும் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கரெக்ட்டா இருக்கும். இது ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நம்ம 2 விஷயங்கள பத்தி டீட்டெயில்டா பார்த்தோம். டிமாண்ட் அண்ட் சப்ளைய வச்சு மட்டுமே இந்த டிரான்ஸ்போர்ட்ல எத்தன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்த்திருப்பீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி மேலும் பல வீடியோகள உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதுவரைக்கும் பாய்.